ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்கான வேர் டு ஸ்டடி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் நம்மளுக்கு தேர்ட் யூனிட்ல நமக்கு இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐஎன்எம் அப்படின்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட். சரிங்களா? புதுசாக உள்ளவங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் இப்போ தான் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 2026 எக்ஸாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லா வந்து பாருங்க. ஸோ இதுல நம்ம வெறும் வேர் டு ஸ்டடி மட்டும் சொல்லல. அதாவது சிலபஸ் டாபிக் ஸ்கூல் புக்ல எங்கெங்க கவர் ஆகுது அப்படிங்கிற லெசன் லிஸ்ட் மட்டும் இல்ல. ஸோ நீங்க எந்த லெசனுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், நீங்க எந்த ஸ்டாண்டர்ட்ல உள்ள அந்த டாபிக்கு படிக்கணும், எதை நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கணும், எதை நீங்க லாஸ்ட் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸை ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்க்கு நம்ம இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது போய் சஜஸ்ட் ஆகும். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் ஒரு 10 கொஷின் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஓகேவா? இந்த 10 கொஷின் வந்து நம்ம ஈஸியாக எடுக்கலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா, டைரக்ட்டா எங்கேருந்து கொஸ்டின் வரும் அப்படிங்கிற மாரி டாபிக்கே ஹிஸ்ட்ரியில நெறையா இருக்கு. சரிங்களா? ஸோ டைரக்ட்டா இந்த பாடத்த படிச்சா ஒரு கொஸ்டின் வந்துரும்ப்பா. இந்த பாடத்த படிச்சீன்னா ஒரு கொஸ்டின் வந்துரும்ப்பா. அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. நான் ஒன் பை ஒன்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ கையில வந்து ஒரு நோட்டும், பென்னும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நம்ம லெசன் ஒவ்வொன்னும் சொல்ல சொல்ல எது இம்பார்ட்டன்ட் சொல்றோம், எது முக்கியங்கிறத எழுதிக்கிட்டே வாங்க. ஸோ இதுக்கான பிடிஎஃப் அப்படிங்கிறது நம்ம குடுக்க மாட்டோம். ஏன்னா, எப்பயுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அதோட வேலையே நீங்க அந்த சிலபஸையும் என்ன லெசன் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதே மனப்பாடம் பண்றது தான். ஓகேவா? ஸோ இப்ப ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப சிந்து சமவெளி நாகரிகமா, குப்தர்களா, டெல்லி சுல்தானா இந்த டாபிக் எல்லாமே வந்து உங்களுக்கு மனப்பாடமா இருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு இத மனப்பாடம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க லெசன்க்குள்ள போய் படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ நோட், பென் எடுத்துட்டீங்களா? ஓகே. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்க இதுதான் வந்து சிலபஸ். நம்ம இங்க ஃபர்ஸ்ட் வந்து குடுத்துருக்கோம் பாருங்க. ஸோ இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற குடுத்துருப்பாங்க. மொத்தம் நம்மளுக்கு ஒரு 10 கேள்விகள் குடுக்குறாங்க. ஸோ இதுல இந்த சிந்து சமவெளி நாகரிகம்ல ஆரம்பிச்சு, குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், அப்புறம் தென்னிந்திய வரலாறு. ஓகேவா? இதோட இந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுவரைக்கும் தான் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் திரும்ப கீழ வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது இந்திய பண்பாட்டின் இயல்புகள், அதுக்கப்புறம் வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. ஓகேவா? ஸோ இந்த 2 ஏரியா மட்டும் தான் ஹிஸ்ட்ரி டாபிக். ஓகேவாப்பா? இதுக்கு சென்டர்ல இருக்கு பார்த்தீங்களா? தேசிய மறுமலர்ச்சியில ஆரம்பிச்சு, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ், தலைவர்கள் உருவாதல், பி.ஆர். அம்பேத்கர்ல இருந்து ராஜாஜி, சுபாஷ் சந்திரபோஸ், முத்துலட்சுமி ரெட்டியார் இப்படி எல்லாமே சேர்த்து தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், பல்வேறு முறைகள், அதுக்கப்புறம் இயக்கங்கள் இங்க வந்து முடியும். ஓகேவா? ஸோ இதுல ஹிஸ்ட்ரியும், ஐஎன்எம்மும் கலந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. பழைய சிலபஸ்ல நம்மளுக்கு ஒரு அதாவது தனித்தனியா குடுத்துருந்தாங்க. ஹிஸ்ட்ரி ஒரு யூனிட்டா, ஐஎன்எம் ஒரு யூனிட்டா இருந்துச்சு. இதுல நம்மளுக்கு சேர்த்து இருக்கு. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்ப எலக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம இந்த வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறத வந்து குடுக்குறோம். ஸோ இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் அவுட் சோர்ஸ் ரொம்ப போகாது அப்படிங்கிற ஒரு அஷ்யூரன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கேத்த மாரி தான் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும் பொதுவாவே ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் பொறுத்தவரைக்கும் நீங்க ரொம்ப அவுட் ஆஃப் புக் வந்து போக வேண்டியது இல்லப்பா. சரிங்களா? ஸோ அதான் வந்து உண்ம. ஸோ நீங்க ரொம்ப அவுட் சோர்ஸ் அது இதுன்லாம் போய் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம்க்கு படிக்க வேண்டியது கிடையாது. ஓகேவா? ஸ்கூல் புக்க மட்டும் நீங்க கரெக்ட்டா படிச்சுட்டு போனாலே போதும். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு 4 லெசன் வந்து கவர் ஆகுது இந்த டாபிக்ல. ஓகேவா? சிந்து சமவெளி நாகரிகம் 6த் ஸ்டாண்டர்ட்ல ஒண்ணு இருக்கு. ஒரு லெசன் இருக்கு. பண்டைய நகரங்கள் அப்படின்னு சொல்லி 9த்ல ஒரு பாடம் இருக்கு. பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை அப்படின்னு சொல்லி 11த்ல ஒரு லெசன் இருக்கு. சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி 11த் எத்திக்ஸ்ல ஒரு லெசன் வந்து இருக்கு. சரிங்களா? மொத்தமா இந்த டாபிக் வந்து நம்மளுக்கு 4 பாடங்கள்ல கவர் ஆகுது ஸ்கூல் புக்ல. ஓகேவா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த லெசன் ஃபர்ஸ்ட் நான் எது சார் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11த் ஸ்டாண்டர்ட் தான் நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கணும். சரிங்களா? முன்னாடி நம்ம 9த் சொல்லியிருப்போம். ஆனா இனிமே 11த் ஸ்டாண்டர்ட் தான் நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க 9த் அதுக்கப்புறம் 6த் ஓகேவா? அதுக்கப்புறம் லாஸ்ட்டா 11த் எத்திக்ஸ் அப்படிங்கிறது போங்க. ஓகேவா? ஏன்னா நீங்க 11த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரிய ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த 9த்ல இருக்கக்கூடிய லெசனும், 6த்ல இருக்க லெசனும் ஈஸி ஆயிரும். கிட்டத்தட்ட 50% மேல உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஏன்னா சேமா தான் இருக்கும். உங்களுக்கு இந்த 4 லெசனுமே நீங்க புதுசா படிக்க போறீங்களா? 4 லெசனுமே புதுசு புதுசா இருக்குமா? அப்படின்னா அப்படி கிடையாது. 4 லெசனுமே 4 பாடமே உங்களுக்கு கனெக்டடா தான் இருக்கும்.
சரிங்களா? ஸோ, அதனால நீங்க வந்து கவலைப்பட வேணாம். ஸோ, கனெக்டடான லெசன்ஸா தான் இருக்கும். ஸோ, 11த்த நீங்க தரோவா ஃபர்ஸ்ட்டு படிச்சிட்டீங்கனாலே, உங்களுக்கு 6த்தும், 9த்தும் ஈஸி ஆயிரும். ஓகேவா? ஸோ, 11த்துக்கான வீடியோ கிளாஸும் நம்ம மேம் வந்து குடுத்துருக்காங்க. தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே வந்து குடுத்துருக்கோம். பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. அடுத்த செகண்ட் டாபிக் பாருங்க குப்தர்கள். குப்தர்கள பொறுத்தவரைக்கும் இதுவும் நம்மளுக்கு 2 ஸ்டாண்டர்ட்ல கவர் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து பேரரசுகளின் காலம் அப்படின்னு சொல்லி 6த் ஸ்டாண்டர்ட்ல ஒரு பாடமும், அதுக்கப்புறம் 11த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில ஒரு குப்தர்கள் அப்படிங்கிற பாடமும் வந்து கவர் ஆகுது. சரிங்களா? ஸோ இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டிய பாடம் அப்படிங்கிறது இந்த 11த் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் 6த். ஓகேவா? அடுத்தது 3 டாபிக் பாருங்க டெல்லி சுல்தான். டெல்லி சுல்தான பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 7த்ல ஒரு பாடமும் 11த்ல ஒரு பாடமும் கவர் ஆகும். 7த்ல உங்களுக்கு டெல்லி சுல்தானியம் அப்படின்னு சொல்லியே வந்து லெசன் வந்து இருக்கும். 11த் ஸ்டாண்டர்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அரேபியர் துருக்கியரின் வருகை அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க இங்கிலீஷ் மீடியம்னா இதே டெல்லி சுல்தான்ஸ்ன்னு இருக்கும்பா. அரேபியர் துருக்கியர் வருகை வந்து அட்வென்ட் ஆஃப் அரப்ஸ் அண்ட் ட்ரைப்ஸ் அப்படிங்கிற பேர்ல இருக்கும். சரிங்களா? ஸோ இதுலயும் வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு 11த் ஸ்டாண்டர்ட் படிங்க. அதுக்கப்புறம் 7த் படிங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து கம்பல்சரி கொஸ்டின் வரக்கூடிய ஏரியா. நான் அத வந்து இப்ப சொல்றேன். இப்ப ஹிஸ்டரி டாபிக் மட்டும் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டு, இதுல எங்கெங்க இருந்து கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்கங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ அடுத்து முகலாயர்கள். முகலாயர்கள்லயும் அதே மாரி 2 ஸ்டாண்டர்ட் வந்து நம்மளுக்கு கவர் ஆகுது. ஒண்ணு வந்து 11த் இன்னொன்னு 7த். ஓகேவா? ஸோ இதுலயும் நீங்க 11த்த ஃபர்ஸ்ட் படிங்க. 7த்த வந்து செகண்டா படிங்க. ஸோ 5த் டாபிக் வந்து மராத்தியர்கள். மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சின்னு சொல்லி 7த்ல ஒரு லெசனும், மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லி 11த்ல ஒரு பாடமும் இருக்கு. இதுலயும் 11த்த ஃபர்ஸ்ட் படிங்க. செகண்டா வந்து 7த்த வந்து படிங்க. அதே மாரி விஜயநகர பாமினி அரசு அப்படிங்கிற டாபிக்கும், விஜயநகர பாமினி அரசுகள் 7த் அதுக்கப்புறம் 11த்ல பாமினி மற்றும் விஜயநகர அரசுகள்னு இருக்கும். இதுல 11த் ஸ்டாண்டர்ட் மட்டும் படிங்க போதும். சரிங்களா? 7த் வந்து லாஸ்ட்டா வச்சுக்கோங்க. டைம் இருந்தா வந்து பாருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தென்னிந்திய அரசுகள். இதோட இந்த ஹிஸ்டரி டாபிக் அப்படிங்கிறது அவ்வளோதான். ஸோ, இப்ப தென்னிந்திய அரசுகள பொறுத்தவரைக்கும், தென்னிந்திய அரசு 6த் ஸ்டாண்டர்ட்ல ஒரு பாடம் இருக்கும். அதுக்கப்புறம் தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும், பாண்டியர்களும் அப்படிங்கிற ஒரு பாடம் 7த் ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 3 லெசன் வந்து எங்கன்னா, தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம்னு சொல்லி 11த் ஹிஸ்டரியில இருக்கும். அதுக்கப்புறம் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சின்னு சொல்லி 11த் ஹிஸ்டரியில ஒரு பாடம். பிற்கால சோழர்களும், பாண்டியர்களும் சொல்லி 11த்ல ஒரு பாடம். சரிங்களா? ஸோ இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு பிற்கால சோழர்களும், பாண்டியர்களும் படிங்க. அதுக்கப்புறம் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். ஸோ 3ஆ வந்து தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி. அதுக்கப்புறம் 4த் வந்து தென்னிந்திய புதிய அரசுகள் 7த்ல உள்ள பாடம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டா 6த்ல உள்ள பாடத்த லைட்டா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஓகேவாப்பா? ஸோ இதுல உங்களுக்கு இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறதுலருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துரும். சரிங்களா? குப்தர்கள் இல்லைன்னா டெல்லி சுல்தான்கள். இதுலருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துரும். முகலாயர்கள் இல்ல மராத்தியர்கள்லருந்து ஒரு கொஸ்டின் வந்துரும். விஜயநகர பாமனி அரசுலருந்து கொஸ்டின் வரல. சப்போஸ் வரதா இருந்துச்சுன்னா வரலாம். ஓகேவா? ஸோ இதுல இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட்டா உள்ளத சொல்றேன். தென்னிந்திய அரசுலருந்து 1 ஆர் 2 கொஸ்டின் கம்பல்சரி வரும். சரிங்களா? ஏன்னா வந்து இதுல 2 கொஸ்டின் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐஎன்எம் அங்கேயும் கனெக்ட் ஆகலாம். அதே மாரி யூனிட் 6லயும் கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படியும் ஒரு விஷயம் இருக்கும். 1 ஆர் 2 கொஸ்டின் அப்படிங்கிறது வரும். ஸோ அப்ப இதிலயே வந்து உங்களுக்கு 5 கொஸ்டின் அப்படிங்கிறது வந்துருச்சு பாருங்க. இந்த 5 கொஸ்டின் அப்படிங்கிறது இங்கேருந்து வந்துரும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஐஎன்எம்ம பொறுத்தவரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான்ப்பா. இப்ப நம்ம தேசிய மறுமலர்ச்சி அப்படின்னா 10த்ல ஒரு லெசன், 11த்ல ஒரு லெசன் கவர் ஆகுது. 10த், 11த், 12த் இது 3 பாடங்கள் எங்கே கவர் ஆனாலும் அது இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? அத கம்பல்சரி படிச்சுருங்க. சரிங்களா? லோயர் ஸ்டாண்டர்ட் கூட லாஸ்ட்டா பார்த்துக்கலாம். ஹையர் ஸ்டாண்டர்ட் 10த், 11த், 12த் வந்துச்சுன்னா கம்பல்சரி அத படிச்சுருங்க. ஓகேவா? அடுத்து 9த் டாபிக் பாருங்க. ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள். இது வந்து அந்த டாபிக்லயே அந்த சேம் டாபிக்லயே ஒரு பாடம் இருக்கும். 10த் ஸ்டாண்டர்ட்ல. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாடம். இதுலருந்து ரெகுலரா ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்டுருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும், தேசியத்தின் தோற்றமும் அப்படிங்கிற பாடம். அதுவும் 10த்ல தான் உங்களுக்கு வரும். ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டன்டான லெசன். ஸோ இதெல்லாம் வந்து கம்பல்சரி நீங்க படிக்கணும். சரிங்களா? 10த்ல வரக்கூடிய சோசியல் லெசன் எல்லாமே 10த்ன்னு ஒரு பாடம் வருதுனாலே, அத கம்பல்சரி படிச்சிரணும். அதான் நீங்க ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி குடுக்கணும். சரிங்களா? ஏன்னா 10த் புக் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது குரூப் 2னாலும் சரி, குரூப் 4னாலும் சரி. அடுத்தது ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் 11த் ஹிஸ்டரி. அப்புறம் ஆங்கிலேய ஆட்சியின் விளைவுகள் 11த் ஹிஸ்டரி. ஓகேவாப்பா? ஸோ இது 4 பாடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் அப்படிங்கிற டாபிக். இது 4 பாடமே படிக்கணுமா சார்னா, 4 பாடமே கம்பல்சரி படிக்கணும். ஏன்னா, உங்களுக்கு இங்கேயும் இது கவர் ஆகும். யூனிட் 6லயும் வந்து கவர் ஆகும். சரிங்களா? ஸோ அப்ப கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்பாங்க. அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ். இதுல வந்து உங்களுக்கு அதே மாரி 4 பாடம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்னும் வந்து 10த்ல ஒரு பாடம், 12த்ல ஒரு பாடம், 12த்ல கிட்டத்தட்ட ஒரு 4 பாடம். சரிங்களா? 10த்ல ஒரு பாடமும், 12த்ல பேலன்ஸ் 4 பாடமும் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 10த்த கவர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த 4 பாடத்தையும் 12த்ல கவர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க.
விடுதலை போராட்டத்தில் பல்வேறு நிலைகள் மற்றும் புரட்சிகர இயக்கங்கள். இதுல ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படிங்கிற பாடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும், சுதேசி இயக்கமும் அதுவும் இம்பார்ட்டன்ட். ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம். சரிங்களா? ஸோ இது 3 பாடத்தையும் தெளிவா பார்த்துக்கோங்க. இதுல வந்து 11த், 12த் ஓகேவா? 3யுமே வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததா 12த் டாபிக் பாருங்க. வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவினை. இதுல வந்து தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம், அதுக்கப்புறம் இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம் அப்படிங்கிற 2 பாடம். இது 2மே 12த் ஹிஸ்டரி தான். ஓகேவா? ஸோ பாடம் வந்து கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். ஸோ இத நீங்க படிக்கும்போது என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம படிச்சோனே எல்லாமே நம்மளுக்கு அவ்வளோதான். அப்படியே மெமரைஸா நின்றும் அப்படிங்கிற மாரி நினைக்கக்கூடாது. ஸோ ரிப்பீட்டடா பார்க்கணும். அந்த பாடத்த ரிப்பீட்டடா நீங்க ரீட் பண்ண ரிவைஸ் பண்ண அந்த பாடம் உங்களுக்கு நல்லா ஸ்டோர் ஆயிரும். சரிங்களா? ஸோ நம்ம வீடியோஸும் வந்து வீடியோ கிளாஸஸும் குடுப்போம். ஸோ அதையும் வந்து நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதே ஆர்டர்ல தான் நம்ம வீடியோ கிளாஸஸ் அப்படிங்கிறது குடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம சிந்து சமவெளி நாகரிகம், அதுக்கப்புறம் வந்து குப்தர்கள் குடுத்துட்டோம். டெல்லி சுல்தான்கள் குடுத்துட்டோம். சரிங்களா? முகலாயர்கள் வந்து குடுக்கப் போறோம். ஸோ இந்த மாரி ஒன் பை ஒன்னா இந்த ஆர்டர்ல தான் நம்ம வீடியோ கிளாஸஸ் குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கோம். புதுசா பார்க்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ அடுத்தது 13த் டாபிக். இதுவும் வந்து ஐஎன்எம் தான். இல்ல இது வந்து ஹிஸ்டரி ஓகேவா? நான் லாஸ்ட்டா அந்த ஒரு லைன் கவர் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, மதச்சார்பற்ற நாடு. ஓகேவா? இதுலயும் வந்து நம்மளுக்கு 6த்ல 2 லெசன், 8த்ல 1 லெசன், 12த் எத்திக்ஸ்ல நம்மளுக்கு ஒரு 5, 6 லெசன் வந்து குடுத்துருக்கோம்ப்பா. சரிங்களா? ஸோ எத்திக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அறவியல் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 11த் ஹிஸ்டரியில 2 பாடங்கள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு எத்திக்ஸ உள்ள போகாம மத்தத கவர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எத்திக்ஸ்குள்ள போங்க. சரிங்களா? எத்திக்ஸ்லயும் டைரக்ட்டா கவர் ஆகுற டாபிக் இருக்கு. ஏன்னா, வேற்றுமையில் ஒற்றுமை, இந்திய பண்பாடும் சமயங்களும், இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை இதெல்லாம் வந்து டைரக்ட்டா கவர் ஆகக்கூடிய டாபிக். இந்திய பண்பாட்டின் இயல்புகள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இங்க டைரக்ட்டா கவர் ஆகக்கூடிய டாபிக் அப்படிங்கிறதுனால, எத்திக்ஸ் லெசனையும் நம்ம இங்க கம்பல்சரி கவர் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? லாஸ்ட்டா தலைவர்கள். ஓகேவா? பி.ஆர். அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வ.உ.சி, தந்தை பெரியார், ஜவஹர்லால் நேரு, ரவீந்திரநாத் தாகூர், காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாரையும் வந்து நீங்க படிக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு 6த்ல இருந்து 12த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கான வீடியோஸ் அப்படிங்கிறது நம்ம குடுப்போம். இது எல்லாத்துக்குமான வீடியோஸ் அப்படிங்கிறது செப்பரேட்டா ஒவ்வொரு தலைவர்களுக்கும் நம்ம குடுப்போம். சரிங்களா? ஸோ நம்மளோட யூடியூப் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுல தலைவர்கள் சீரிஸ்ன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு தலைவர்களும் நம்ம குடுக்கப் போறோம். ஓகேவாப்பா? ஸோ வீடியோக்கு வந்து ஒரு லைக் மட்டும் மறக்காம வந்து பண்ணிருங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து நீங்க ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம்க்கு படிக்க வேண்டிய டாபிக். ஓகேவா? இதையும் நம்ம எது இம்பார்ட்டன்ட்ன்னு ஃபர்ஸ்ட் சொன்னோமோ, அத ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதுலருந்து கண்டிப்பா கொஸ்டின் அப்படிங்கிறதும் கண்டிப்பா வரும். சரிங்களா? ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம் அப்படிங்கிறது கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கும். சரிங்களா? நெறைய இயர்ஸ் வரும். நெறைய டேட்டா இருக்கும். ஸோ அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க ஓவர் கம் பண்ணி வந்துரலாம். ஓகேவா? ஸோ அதனால வந்து ரொம்ப ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஸோ ரிப்பீட்டடா நீங்க படிக்க உங்களுக்கு ஈஸியா அது சால்வ் ஆயிரும். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ உங்களுக்கு இதுல வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல அத நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஸோ இத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம. ஸோ தொடர்ந்து படிங்க. ஸோ படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. இந்த தடவ 2026ல வரப்போற குரூப் 2வா இருக்கட்டும், குரூப் 4ஆ இருக்கட்டும், கண்டிப்பா ஏகப்பட்ட வேக்கன்ஸீஸ் நெறைய வேக்கன்ஸீஸ் ஃபில் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஒரு கோட் வேர்டா நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ மறக்காம எல்லாரும் கம்பல்சரி அ உட்காந்து படிங்க. சரிங்களா? ஸோ எதையுமே வந்து யோசிக்காதீங்க. ஸோ படிங்க. கம்பல்சரி உங்களுக்கு கிளிக் ஆயிரும். ஓகேவா? தேங்க் யூப்பா. நம்ம அடுத்த வேர் டூ ஸ்டடில பார்க்கலாம். தேங்க்